ஹாய் குணா பிரியா சேனல், வெல்கம் டு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். நம்ம தக்காளி கன்று குட்டி குட்டியாக பார்த்தோம் இல்லையா, பூ விட்டு நிறைய பிஞ்சு விட்டுருச்சு. இது பாருங்கள், நிறைய அழகாக வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பாருங்கள், எல்லாமே பூ விட்டு எல்லாமே பிஞ்சு வந்துருச்சு ஆல்ரெடி. இப்போ இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தா எல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். அறுவடை செய்ய சொல்ல நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது போடுறேன், வீடியோ போடுறேன். இது பாருங்கள், பச்சை மிளகா, அந்த நாட்டு பச்சை மிளகான்னுவாங்க இல்லையா, அது இது பாருங்கள் வந்துருச்சு, அழகாக இருக்குது. வெங்காயம்லாம் நல்லா தழைச்சி வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டுக்காரு அவரைக்காய் விதை வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரைக்காய்னா. போட்டோம், ஆனால் இந்த அளவுக்கு எங்களுக்கு ரிசல்ட் வரும்னு தெரியாது. நல்லா பூவிட்டு பிஞ்செல்லாம் நல்லா வந்துருச்சு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அரைக்கீரை போட்டோம், அறுவடை ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி தண்டிக்கீரை போட்டிருக்கோம், வாழ்ந்துட்டுருக்காங்க. இது புளிச்சக்கீரை, சிறுக்கீரை பாருங்கள் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இங்கேயும் தக்காளி செடி போட்டிருக்கோம் நம்ம, ஏன்னா தக்காளி விலை இருக்கிறதுக்கு இன்னும் ஏறலாம். இப்போ கம்மியாகிடுச்சு, ஆல்சோ ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லது தானே, நம்ம வீடு வரைக்கும் வந்தால் கூட நல்லது தானே நம்மளுக்கு. இது பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுச்சு. முள்ளங்கி போட்டிருக்கோம், போட்டு ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. தண்ணி பாய்ச்சிருக்கோம், பார்க்கலாம் வரும். நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கையில் தான் போயின்னு இருக்குது. நெல்லிக்காய் செடி எங்கே விழுந்து செத்துருமோன்னு நினச்சோம். இது பாருங்கள், நல்லா துளுத்துருச்சு, நல்லா துளுத்து வந்துருச்சு. நல்லா வந்துட்டார் மொத்தத்தில். செடிங்கெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, மண் நல்லா இருக்குது. கனகாம்பரம் நான் சொன்னேன் இல்லையா, கனகாம்பரம் எனக்கு எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நல்லா இப்போ தான் அப்படியே துளுத்து பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், சொரக்காய் செடி, சொரக்காய் செடியில் பூ வர ஆரம்பிச்சிச்சு. ஆல்சோ இப்போது இவங்கள இது போட்டு கம்பி போட்டு ஏற்றி விட்டுற வேண்டியதாக, கொடியில் ஏற்றி விட்டால் தான் நல்லா படத்துக்கு வந்து காய் நல்லா கொடுக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தோட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கோம். வெறும் நானே எங்கள் அத்தை 2 பேர் மட்டுமே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. இது ஏதோ எங்களால் முடிஞ்சது சின்ன ஒரு இது. பாவக்காய்லாம் 2 அறுவடை ஆகி 3வது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. பிரிட்ஜு கட்டி எங்கேயோ போயின்னு இருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. ஓகே பாய், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.